ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாயில்டு ரைஸு, கொஞ்சமாக வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாமே. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி டேரெக்டாக சேர்த்துக்கலாம் சாதத்தோட. அப்புறம் புளி தண்ணி, ஒரு நெல்லி அளவு புளி எடுத்து அதை கெட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் ரைஸு. இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். நான் இது வந்து புளியோதரைன்றதுனால நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், அப்புறம் புளித்தண்ணி, நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டி கொடுத்துட்டு எண்ணெய் மிதந்துட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கெட்டி கொடுத்துட்டு எண்ணெய் மிதந்துட்டு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுருக்க அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. நம்மளுடைய கடலையும் அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான புளியோதரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.